ஹல்லேலூயா! நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக சிலுவை பற்றின உபதேசத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட விலகி கொண்டிருப்பதை நம்ம பார்த்து மிகவும் அது சந்தோஷமா இருக்கிறது, நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவிப்பதற்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆம், இதுவரை நம்ம அநேக காரியங்களை தியானித்து கொண்டே வருகிறோம். கடந்த 10 பாகங்களாக நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அந்த வீடியோஸ் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று அநேகர் சொல்கிறாங்க. ஸோ அவைகளை நீங்களும் இன்னும் ஒரு முறை கூட உங்களுக்கு கூடுமானால் நீங்கள் அவைகளை மறுபடியும் பார்த்து பயனடையும்படியாகவும் அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்கள், அது அநேகருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. நம்ம போன பாகத்துல ஒரு தலைப்பு பார்த்தோம், அது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். ஸோ அதை நம்ம தியானிக்கும் பொழுதே தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தின் வல்லமையை குறித்து நம்ம அநேக காரியங்களை தியானிக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். போன பாகத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்துல சிந்தப்பட்ட ரத்தம், அதாவது ரத்தஞ்சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற ஒரு காரியத்தை அந்த வசனம் வெகு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்தது. லேவியராகமம் புஸ்தகத்துல வாசித்த வசனத்துல நம்ம கர்த்தர் சொன்னாரு, நம்ம உங்க ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று சொல்லப்பட்டது. அந்த ரத்தத்துல தான் உயிர் இருக்கிறது என்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம போன பாகத்துல நம்ம தெளிவாக தியானிக்க முடிந்தது. அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இன்றைய நாளிலும் அந்த ரத்தத்தை பற்றின இன்னும் ஒரு சில புரிதலுக்குள்ள தான் வரப்போறோம். போன பாகத்துல ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிறதற்கு ஏதேன் தோட்டத்துல முதல்ல சிந்தப்பட்ட ரத்தத்தை பற்றின ஒரு புரிதல் நம்ம பார்த்தோம். அது அவர்கள் மேல் இருந்த பாவத்தின் சம்பளத்தை அவங்க அனுபவிக்காதபடிக்கு அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்க அந்த நேரத்துல அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கிற சூழ்நிலையை அது குறிக்கிறதாகவும் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிற அந்த சூழ்நிலையில் நமக்காக சிந்தின ரத்தமும் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. அன்றைக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தை விட இந்த ரத்தம் விலையேறப்பெற்ற ரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, நமக்கு பாவங்களிலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறது என்கிற அந்த புரிதல் எல்லாமே நமக்கு போன பாகத்தை தியானிக்கும் பொழுதே நமக்கு தெளிவடைந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைய நாளில் நம்ம தொடர்ச்சியாக அதே ரத்தத்தை பற்றின ஒரு புரிதலுக்குள்ள தான் வரப்போகிறோம். தேவன் நமக்காக குறித்திருக்கிற காரியம், நம்ம மேலே இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை அடைகிற அனுபவம், அந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தின் ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. ஸோ அதில் இன்றைய தினத்துல நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம எடுத்து வாசிக்க போகிற பகுதி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொள்ளுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இது வரைக்கும் போதும், மறுபடியும் நம்ம தியானிப்போம். ஸோ இந்த வசனங்கள்ல நம்ம ரொம்ப படித்த வசனங்கள், தெரிந்த வசனங்கள் தான். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? ஆதாம் ஏவாள் இவர்களுக்கு பிறக்கிற 2 மகன்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இருவருமே இப்பொழுது பாவம் செய்தவர்களாக ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறார்கள். இவங்க துரத்தப்படுகிற அனுபவத்திலேயே நம்ம பார்க்கிறோம், இவர்களுக்கு முன்னிருந்த அந்த தேவனுடைய உறவுக்குள்ளாக இவர்கள் இப்பொழுது இல்லை என்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு தெரிய வருகிறது. தேவனோடு உள்ள உறவை இவர்கள் இழந்து விட்டார்கள். தேவனோடு இவர்கள் முன்பதாக இருந்த அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரசன்னத்தை உணரக்கூடிய, மகிமையை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நெருங்கிய தொடர்பு இவர்களுக்கு இல்லை. இப்பொழுது இவங்க வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள் என்கிற இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம்.
இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்போ அந்த குழந்தை பிறக்கிறதும் கண்டிப்பா தேவனோடு நெருங்கி இருக்கும், மகிமையை அனுபவிக்கும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்குமா என்று பார்த்தால் கண்டிப்பா கிடையாது. அதாவது அப்பா அம்மாவே அப்படி இல்லை அப்படின்னா அப்பா அம்மா மூலமா பிறக்கிற குழந்தை மற்றும் வித்தியாசமா பிறக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அப்போ இங்க பிறக்கிற காயின் மற்றும் ஆபேல் 2 பேருமே தேவ பிரசன்னத்தையோ தேவ மகிமையையோ தேவனோடு உள்ள உறவையோ ஒருபோதும் இவர்கள் அனுபவிக்கிறவர்களாக பிறக்கவில்லை. இந்த புரிதல் நமக்கு நல்லா தெரிஞ்சிடணும். நம்ம நிறைய டைம் இவைகளை படித்து விட்டதுனால காயினை ஒரு கெட்ட கதாபாத்திரமாகவும் ஆபேலை நல்ல கதாபாத்திரமாகவும் பிறப்பிலேயே நினைத்து விடுகிறோம். இல்ல, அப்படி இல்லை. 2 பேருமே பிறப்பிலே ஒரே மாதிரி தன்மையோடு பிறந்தவர்கள் தான். இத்தனைக்கும் ஆனா காயினை பெற்றெடுக்கும் போதுதான் ஏவாள் பெற்றெடுக்கும் பொழுது அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஸோ அந்த காயின் என்கிற வார்த்தைக்கு இங்க என்ன அர்த்தம்னா கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்கிற ஒரு அர்த்தம் தான் வருது. ஆபேலை பெற்றெடுக்கும் போது கூட ஒன்றும் சொல்லப்பட்ட மாதிரி வசனங்கள் சொல்லப்படவில்லை இல்லையா. அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் அப்படின்னு தான் போடப்படுதே தவிர ஆபேல ஒரு விசேஷமான ஒரு தனித்துவமான ஒரு நபர் அவர் அப்படின்லாம் கூட போடப்படலை. சரி, அப்போ இந்த 2 பேரும் பிறப்பிலே ஒன்றும் வித்தியாசமானவர்கள் அல்ல. 2 பேருமே அதே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவர்கள் தான். அதே ஜென்ம சுபாவங்கள் உடையவர்கள் தான். அதே பண்பு நலன்களை உடையவர்கள் தான். எல்லாம் எப்படி அப்பா அம்மா இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இருக்கிறாங்க 2 பேருமே பிறப்பிலிருந்து. ஓகே, ஆனா ஒரு நாள் வருகிறது, கொஞ்ச நாள் ஆகிறது. இப்போ இந்த உலகத்திலே இவங்க 4 பேர் தான் பாப்புலேஷன், 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேர் தான் மாத்தி மாத்தி பேசிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சில நாள் சென்ற பின் அப்படின்னு இந்த வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது இல்லையா. அதாவது 2வது வசனத்துல ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான்னு போட்டிருக்குது. 2 பேரும் அவங்கவுங்களுடைய ப்ரொஃபஷனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவரவர்களுக்கு தேவன் ஒவ்வொரு வேலைகளை கொடுக்கிறார் இல்லை. நம்மளை படைக்கும் பொழுதே நமக்கு தேவன் அந்த ஒரு நோக்கத்தோட தான் படைக்கிறாருங்கிற விஷயம், நம்ம என்ன செய்ய போறோம் இந்த உலகத்துக்குள்ள அப்படிங்கிற காரியம். இதுல இவர்களும் அவங்கவுங்களுடைய ப்ரொஃபஷனை அவங்க எடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் அது தவறான ப்ரொஃபஷன் அல்ல இல்லையா. காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான்னா அது அவன் நிலத்தை பயிரிடுறவன் ஆனா அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறதுக்கு இல்லை. அது அவருடைய ப்ரொஃபஷன். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனா அது அவருடைய ப்ரொஃபஷன். இது அவரவர்கள் கரெக்டா செய்துட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஓகே. இது இல்லாம 3வது வசனத்துல சில நாள் சென்ற பின் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இந்த சில நாள் சென்ற பின்ங்கிறது நம்ம வார்த்தைக்கு சில நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிறதா இங்க இருக்கிறது. ஆனா உண்மையான அர்த்தத்துல சில வருடங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை இந்த வார்த்தைகள் குறிப்பிடுகிறது என்று வேதவர்ணர்கள் விளக்குகிறார்கள். வருடங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலங்களே போயிடுச்சு. அப்படி ரொம்ப நாள் போயிடுச்சு. அந்த குறிப்பிட்ட வருடங்கள் போனதற்கு அப்புறம் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதாவது நம்ம இவ்வளவு நேரம் தியானித்துக்கிட்டு இருக்கிற இந்த டாபிக் ரத்தத்தை பற்றின ஒரு புரிதல் தான் இல்லையா. முதல்ல போன பாகத்துல ரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது என்கிற ஒரு புரிதலை பார்த்தோம். இந்த பாகத்திலையும் ரத்தத்தை பற்றின ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு இந்த வசனங்களை கூர்ந்து கவனித்து கொண்டே இருங்க. அதை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்க தான் போறோம். இப்ப இந்த 2 பேரும் காணிக்கைகளை கொடுக்க வராங்க இல்லையா. கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்க வருகிற டாபிக்கை குறித்து பைபிள்ல ஃபர்ஸ்ட் பகுதிகளாக இவங்க 2 பேரை குறித்து தான் போடப்பட்டிருக்கிறது. ஆதாம் கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கையை கொடுத்தான், இல்ல ஏவாள் கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கையை கொடுத்தாள்னா அது எங்கேயும் போடப்படல. ஆனா இங்க முதல் முறையாக காயினும் காணிக்கையை கொண்டு வருகிறான், ஆபேலும் காணிக்கையை கொண்டு வருகிறான். இப்போ 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. 2 பேரும் காணிக்கையை கொண்டு வந்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது படித்த உடனே இயல்பா நமக்கு நினைக்க தோன்றுகிற விஷயம் என்னன்னா, அவரவர்கள் செய்கிற வேலையின் நிமித்தம் வருகிற வருமானத்தை இல்ல அவரவர்கள் செய்கிற வேலையில் கிடைக்கும் பலன்களை கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு யோசிக்கிறதற்கு இயல்பாக தோன்றும். அந்த வசனங்களை படிக்கும் பொழுதே அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்களோ அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிற
காரியங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்குறாங்க என்கிற ஒரு புரிதலை இந்த வசனங்கள் படிக்கும் போது நமக்கு யோசிக்க தூண்டும். ஆனால் இல்லையா, இதுல ரொம்ப முக்கியமா நம்ம தியானித்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இதில் உள்ள வெளிப்பாடுகளை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா எபிரேயர் 11வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபேல் விசுவாசத்தினால காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். மற்றபடி 2 பேருக்கும் வேற எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேருக்கும் ஒரே அப்பா அம்மா தான். அண்ணனை விட தம்பி தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீதிமான் என்றதுக்கு வேற எந்த ஒரு தகுதிகளும் இல்லை. ஒரே ஒரு தகுதியை பெறுகிறார் இந்த ஆபேல். என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால ஒரு மேன்மையான பலியை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்துறார். இந்த விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்துகிறது நிமித்தமாகவே அவர் தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். இல்லையா? இந்த வசனங்கள்ல நம்ம கவனமா பார்க்கிறது அதுதான். என்னன்னா, தேவனால அங்கீகரிக்கப்பட்டாதான் நம்ம நீதிமான் என்று சொல்லப்படுகிறதுக்கான சாட்சியை பெற முடியும். இன்னைக்கு நம்ம நல்லவனா கெட்டவனா, நீதிமானா இல்ல பாவியா அப்படிங்கிறதற்கு தேவனால அங்கீகரிக்கப்பட்டால் நாம் நீதிமான்கள், தேவனால் நாம் நிராகரிக்கப்பட்டால் நாம் பாவிகள். இதுதான் உண்மையான நீதி. இதுதான் வேதாகம் கொடுக்கிற விளக்கம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் நம்மளை நினைத்து கொள்ளலாம். இவர் ரொம்ப நீதிமானாக வாழுகிற மனிதர், இல்ல இவர் ரொம்ப பாவியாக தெரிகிறார் அப்படின்னு இந்த உலக பார்வையில நம்ம எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தரை பார்க்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில, பரலோக பார்வையில இந்த வேத வசனங்கள்ல ரொம்ப தெளிவா தெரிகிற விஷயம் என்னன்னா, தேவன் அங்கீகரித்தார் என்றால் அவன் நீதிமான், தேவன் நிராகரித்தார் என்றால் அவன் பாவி. இதுதான் நமக்கு பதிந்திருக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப தேவனுடைய அங்கீகாரம், அதாவது அவருடைய அக்செப்டன்ஸ், நம்ம தேவனால அங்கீகரிக்கப்படுகிறோமா என்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய பகுதியாக இருக்கிறது. இப்போ தேவன் என்னை அங்கீகரிப்பாரா, அதாவது தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாரா, அவரு நான் வந்திருக்கிறேன் அவர் பக்கத்துல, என்ன அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு பார்த்தா, இந்த காயின் ஆபேல் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது காயினை தேவன் அக்செப்ட் பண்ணல, ஆபேலை கர்த்தர் அக்செப்ட் பண்ணாரு, அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது அங்க போடப்படும் பொழுதே நம்ம வசனத்துல வாசிச்சோம்னா, ஆதி ஆகமத்துல மறுபடியும் கூட அந்த வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதாவது ஃபர்ஸ்ட் ஆபேலையும்னு போட்டிருக்குது, அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்தது காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் தேவன் நம்மளை அக்செப்ட் பண்ணார்னா தான் நம்ம மூலமா நம்ம என்ன கொண்டு வந்திருக்கிறோம், என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்றவரா இருக்கிறார். நம்மளையே அக்செப்ட் பண்ணாம நம்ம கொடுக்கறத மட்டும் அவர் அக்செப்ட் பண்றவரா இருந்தா அந்த எந்த இடத்துலயும் அதற்கான ஆதாரங்கள் இல்லை. நம்மளை முதல்ல அவர் அக்செப்ட் பண்றாருனா தான் நம்ம கொடுக்கிறவைகளையும் நம்ம அவருக்காக என்ன செய்கிறோம்ங்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றாரு. இப்போ நம்மளை அவர் அக்செப்ட் பண்றது எதன் மூலமா அக்செப்ட் பண்ண போறாரு, எப்படி நம்மளை அங்கீகரிக்க போறார், நம்மளை எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்? முதல்ல நல்லா கவனிங்க. இதுதான் இன்றைக்கு இரத்தத்தின் வல்லமையாக, இரத்தத்தின் மகிமையாக நம்ம பார்க்க போகிற வெளிப்பாடு. சரிங்களா? இப்போ எபிரேயர்ல நம்ம வாசித்த வசனத்துல ரொம்ப தெளிவா போடப்பட்டிருந்துச்சு, ஆபேல் காயினுடைய பலியை விட மேன்மையான பலியை செலுத்தினான் போடப்பட்டிருக்குது. அந்த மேன்மையான பலியை எப்படி செய்தானா, விசுவாசத்தினால இப்படி செய்தானா. இப்ப விசுவாசத்தினால ஒரு பலியை செலுத்துறாரு ஆபேல். விசுவாசத்தினால ஒரு பலியை செலுத்துறாருன்னா நல்லா புரிந்து கொள்ளணும்.
விசுவாசம் ஒருவனுக்குள்ள எப்படி உருவாயிடும்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு பவுல் சொல்றார். அதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார், அந்த கேள்விப்படுகிற விஷயமும் தேவனுடைய வார்த்தையை வைத்து கேள்விப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கணும். இப்போ அதுதான், அது மூலமா தான் விசுவாசம் உருவாகுது அப்படின்னு வேதவசனத்தில் நம்ம நல்லா பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இங்க ஆபேலுக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாகி இருக்கிறது. இங்க அது வரைக்கும் ஆபேலும் காயினும் 2 பேரும் ஒரே அப்பா அம்மா மூலமா பிறந்தவங்க தான். அவங்க ஒன்றும் வித்தியாசமானவர்களாம் இல்லை. திடீர்னு ஆபேலுக்குள்ள மட்டும் ஒரு தனித்துவமான தேவ பண்போடு தான் அவர் பிறந்தாரு, முதல் பையன் மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்றபடி எந்த ஆதாரங்களும் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு, சில நாட்களுக்கு சென்ற பின் அப்படின்னு போடப்பட்டிருக்குது பாருங்க, அதற்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்குதாங்க. என்னன்னா 2 பேரும் ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது, என்ன டாடி நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில, இப்படி நம்ம மட்டும் இருக்கிறோமே இந்த உலகத்துல அப்படின்னு 2 பேரும் கண்டிப்பா பேசியிருப்பாங்க. பல நாட்கள் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆதாமும் ஏவாளும் பல கதைகளை அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி கண்டிப்பா நடந்திருக்க கூடும் இல்லையா? வேற எதுக்கும் அவங்க எதையும் பத்தியும் பேசுறதுக்கு அவங்களுக்கு இல்லை. ஆதாமும் ஏவாளும் அவங்க உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் முழு கதையாவே சொல்லிட்டு அவங்க பெட் டைம் ஸ்டோரிஸாவே குழந்தைகளை வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கே எல்லாம் அன்னைக்கு எப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற முழு கதைகளையும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க தேவன் படைத்த விதம், தேவன் அவர்களை உருவாக்கின விதம், தேவன் அவர்களிடத்துல பேசின விதம் என்று அத்தனையும் அவர்களிடத்துல பேசிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு படைத்தார், இல்ல எல்லாம் இப்படிதான் படைக்கப்பட்டது, நாங்க எல்லாம் மகிமையின் சாயலோடு இருந்தோம், தேவனோடு நடந்து கொண்டிருந்தோம், அத்தனையும் அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. தேவனுடைய வார்த்தைகள் மூலமா வந்ததுதான் அத்தனையும். தேவனே அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறாரு, தேவனே அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாருன்னா தேவன் அவர்களிடத்தில் என்ன பேசினார் என்பதை எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த காயினும் ஆபேலும் கேட்கறது எதை கேள்விப்பட்டு இருக்கிறாங்க? தேவனுடைய வார்த்தைகளை கேள்விப்படுகிறார்கள். இப்போ அதுல இவங்க எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறோமேப்பா, இந்த தோல் உடை இத அவரே உண்டாக்கி நமக்கு போட்டு விட்டாரு. நாங்க எங்களையே மறைத்துக் கொள்வதற்கு நாங்க அத்தி இலைகளை தேடி போனோம், நாங்கள் நிர்வாணமாயிருந்தோம், நாங்கள் பாவிகள் என்று எண்ணினோம். அப்பொழுது எங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் அந்த பாவத்தை மறைப்பதற்கு விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து அத்தி இலைகளை எடுத்துக்கொண்டோம். ஆனால் தேவன் அந்த பாவத்தின் மூலம் எங்களுக்கு உடனடியான அழிவு வராதபடிக்கு எங்களுக்கு ஒரு இரக்கம் காண்பித்து எங்கள் மேலே அவர் மன்னிப்பை கொடுப்பதற்காக அந்த இடத்திலும் ஒரு மிருகம் எங்களுக்காக பலியிடப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அவர் தோலுடைகளை கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறித்தெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த காயினும் ஆபேலும். நல்லா கவனிங்க, இன்றைக்கு கூட தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பல நாள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கிற வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள எதை உருவாக்குகிறது? தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது, உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே தேவன் மேல் ஒரு விசுவாசத்தை உருவாக்குகிறதா இருக்கிறது. நிச்சயமாய் அந்த உறுதியான ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள் உருவாக்குகிறதா இருக்கிறது. அது நிச்சயமாய் உங்களுக்குள்ளே அது உருவாக்குகிறதா இருக்கிறது. அது உங்களுக்குள்ள என்ன ஒரு உணர்வை உண்டாக்கும்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அது நிச்சயம் நிறைவேறும் என் வாழ்க்கையிலே அப்படிங்கிற ஒரு உறுதியை உங்க மனசுல கொடுக்கும். இப்போ அந்த விசுவாசம் இப்போ ஆபேலுக்குள்ள என்ன ஒரு உறுதியை கொடுத்துச்சுன்னா, அப்போ தேவன் இப்படிதான் செய்திருக்கிறார் என்றால், அப்பொழுது இரத்தத்தின் மூலமாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மறுபடியும் தேவனிடத்திலே என்கிற ஒரு வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்ப இந்த விசுவாசம் அவனுக்குள்ளே சத்தியத்தின் வெளிப்பாடுகளை உணர்த்துகிறது. அவன் ஆடு மேய்ச்சதுனால உடனே ஆடை கொண்டு வந்துடல. கண்டிப்பா இதற்குள்ள ரத்தம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அன்னைக்கு தேவன் ஒரு தோளுடைய கொடுப்பதற்காக ஒரு குற்றமில்லாத ரத்தம் அன்னைக்கு சிந்தப்பட்டது. அதன் மூலம் நமக்கு ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார் என்றால், அப்போ இந்த ரத்தம் சிந்துதல்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் தேவனிடத்துல, அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் இந்த ஆபேல் இடத்திலே உருவானது. இப்ப நல்லா கவனிங்க,
இந்த ஆபேல் இப்பொழுது தேவனிட்ட வரும் பொழுது எதின் மேல் விசுவாசம் வைத்தவனாக வருகிறான் என்றால், அவன் கொண்டு வருகிற அந்த பலியின் மூலமாக ரத்தம் சிந்தப்பட போகிறதே, அந்த ரத்தத்தின் மேலே விசுவாசம் உடையவனாக இப்பொழுது தேவனிடத்தில் வருகிறான். தேவன் இதை மேன்மையாக பார்க்கிறார். காயின் கொண்டு வந்த பலியிலும் இது மேன்மையான பலியாக தேவனுடைய பார்வைக்கு தெரிகிறது. உடனடியாக அதை அவனுக்கு அவர் அங்கீகரிக்கிறார். அதன் மூலமாக அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். அதான் முதல் விஷயம். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்போ அவன் எந்த பலியை கொண்டு வந்தானோ, எந்த காணிக்கையை கொண்டு வந்தானோ, அந்த காணிக்கையின் மூலமாக எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு அந்த இடத்துல புதுப்பிக்கப்பட போகிறது. தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள போகிறார் என்கிற ஒரு உணர்வு, தெளிவு, ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருக்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு விவரிக்கிறது. அப்போ இந்த ஆபேலை தேவன் அங்கீகரித்ததற்கு காரணம் அவன் விசுவாசத்தினால. எதன் மேல விசுவாசம்? அவன் கொண்டு வந்த அந்த குற்றமில்லாத இரத்தத்தின் மேல ஒரு விசுவாசம். இந்த இரத்தத்தின் மூலமாக தேவன் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவார், என்னை அங்கீகரிப்பார் என்கிற ஒரு விசுவாசம். இத பார்த்துட்டு தான் தேவன் என்ன பண்றாரு? அங்கீகரித்து அவனையும் அவன் கொண்டு வந்ததையும் அங்கீகரித்து அவனை நீதிமான் என்கிறார். இந்த விஷயத்தின் மூலமாக அவர் அக்செப்ட் பண்ணாதான் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற முடியும். இப்ப அந்த பாக்கியத்தை ஆபேல் பெற்றுக்கொள்ளுகிறார். இதே அனுபவத்தை தான் சிலுவையில பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம அங்கீகரிக்கப்படுகிறோம். பிதாவாகிய தேவன் மூலமாக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா, பிதாவானவர் நம்மள அக்செப்ட் பண்றதே எதை பார்த்து அக்செப்ட் பண்றாரு? நம்ம எதுல விசுவாசம் வச்சிருக்கிறோம், எதுல ஃபெய்த் வச்சிருக்கிறோம், நம்ம எதுல விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், அதன் மூலமாக நீங்க பிதாவின் இடத்துல நெருங்கி வருகிறவர்களா இருக்கிறீர்களானால் உங்களை தேவன் அக்செப்ட் பண்ணி உங்களை நீதிமான் என்கிறார். இப்ப நம்ம அந்த அர்த்தத்துல தான் வந்துட்டு இருக்கிறோம். தேவன் அந்த புரிதல்ல தான் நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரையும் தேவன் நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்றால், அது நம்ம மேல தேவன் அந்த நீதியை கொடுக்கிறார் என்றால், அது எப்படி நமக்கு நடந்தது? நம்ம அவர் சிந்தின இரத்தத்தின் மேல ஒரு விசுவாசம் வைத்து வருகிறோம். எனக்கு வேற எந்த ஒரு என்னுடைய சுய கிரியைகளை கொண்டு வந்து காமிச்சு நான் தேவன்கிட்ட அக்செப்டன்ஸ் வாங்க முடியாது, தேவன்கிட்ட அங்கீகரிக்கப்பட முடியாது. தேவன் என்னை அங்கீகரிக்கணும்னா, தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தின இரத்தத்தை முன்பதாக வைத்தே வருகிறேன். அதை விசுவாசித்தே நான் வருகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு அனுபவத்தை அன்னைக்கு ஆபேல் பெற்றான். பாருங்க, ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறத பார்த்தான், அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா அதே சமயம் பக்கத்துல இந்த காயினுக்கு என்ன நடந்தது? காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்க, இந்த ஒரு வெளிப்பாடு இல்லாம அநேகர் ஒரு சில விளக்கங்களை கொடுப்பாங்க. அதாவது காயின் மோசமான அழுகுன பயிர் வகைகளை, பழங்களை, கனிகளை, இதெல்லாம் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து அவன் மோசமானதை கொடுத்திருப்பான். இவர் ஆபேல் மந்தையின் தலையீற்று, அதாவது ஃபர்ஸ்ட், அதையும் அவைகளில் கொழுமையானவைகள், அது இருக்கிறதுலயே ரொம்ப குவாலிட்டி வைஸ் பெஸ்டையும் கொண்டு வந்து ஆபேல் கொடுத்தாரு. காயின் மோசமானதை கொடுத்துட்டாரு. நம்ம என்னைக்குமே ஆண்டவருக்கு ஃபர்ஸ்டான ஒரு குவாலிட்டியில ரொம்ப பெஸ்டான விஷயங்களை கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவது உண்டு. ஆனா அதாவது இங்க காயின் மோசமானதை கொடுத்ததாக எங்கேயும், அதாவது கொடுத்த நிலத்தின் கனிகளிலேயே அழுகி போனதையோ ஓட்ட ஆனதையோ அப்படி கொடுக்கல. இங்க ஆபேல் கொடுத்ததுல ஆனா என்ன தெளிவா போடப்பட்டிருக்குது? அவருடைய தலையீற்றுகள்ல, அதாவது ஃபர்ஸ்ட் விஷயங்கள்ல கொடுக்கிறாரு. அதுலயும் ரொம்ப குவாலிட்டி வைஸ் பெஸ்ட் கொண்டு வந்து கொடுக்கிறாரு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. அது நல்ல விஷயம். இன்னைக்குமே நம்ம கர்த்தருக்கு ஃபர்ஸ்டையும் குவாலிட்டியில ரொம்ப பெஸ்டையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இங்க அதனாலேயே ஆபேல் அங்கீகரித்தாரா தேவன் அப்படின்னு பார்த்தா இல்ல. காயினும் அவருடைய நிலத்தின் கனிகளை பெஸ்ட்டை தான் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துருக்க முடியும். ஏன்னா ஒஸ்ட்டை கொடுத்த மாதிரி பதிவிடலனாலே அங்க மோசமானதை கொடுக்கல. இப்போ தேவன்
இதன் மூலமாக மேன்மையான பலியாக ஆபேல் கொண்டு வந்த அதை பார்க்கவில்லை. ஆண்டவர் எதனால ஆபேல் கொண்டு வந்த பலியை காயின் கொண்டு வந்த பலியை விட மேன்மையான பலியாக பார்த்தார் என்றால், அவன் விசுவாசத்தினால அந்த ரத்தம் சிந்துதலுக்கு ஏற்ற ஒரு பலியை கொண்டு வந்து கொடுக்கிறான் என்கிற அந்த தெளிவை தான் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ இதன் மூலமாக ஆபேலை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆபேலை அக்செப்ட் பண்றாரு, அவன் செய்கிற எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்றாரு, கொடுக்கறத அக்செப்ட் பண்றாரு. இன்னைக்கு நம்மளையும் அதே தான், சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மளை அக்செப்ட் பண்றாரு. நம்ம அதில் அந்த விசுவாசத்துல தான் தேவன் இடத்துல வருகிறோம். அவர் அதுல நம்மளே அக்செப்ட் பண்றாரு. நம்ம செய்கிற அத்தனையும் அவர் அங்கீகரிக்கிறார். ஸோ இந்த அனுபவங்கள்ல ஆபேலை பார்க்கிறோம். ஆனா காயினுக்கு இங்க என்ன நடந்துச்சு அதான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இல்லையா, 2 கேள்வி இந்த வசனத்துல கேட்கிறாரு. இது இல்லாம 7வது வசனத்துல நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படிங்கிற 3வது கேள்வியும் கேட்கிறார். 3 கேள்வி டக்கு டக்கு டக்குன்னு கேட்கிறார் ஆண்டவர் காயினை பார்த்து. நல்லா இப்போ அப்படியே ஆன் ஸ்பாட்ல நடக்கிற ஒரு சம்பவமா தான் இருக்குது இது. ஏன்னா அப்பொழுதுனா அப்பவே அவனுக்கு ஒரு எரிச்சல் உண்டாயிடுச்சு. ஏன்னா இவன் அதை கர்த்தர் அக்செப்ட் பண்ணல, ஆபேலை கர்த்தர் அக்செப்ட் பண்றாரு. இத்தனைக்கும் காயின் வந்து பல ஏதோ அவனுடைய எண்ணங்களுக்கு அடிப்படையில் அவன் கிரியைகள்ல எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை செய்தவனாக அவனுடைய எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா பரலோக பார்வையில எதுதான் வந்து மேன்மையானதாக, எது உயர்ந்ததாக கருதப்பட்டதுங்கிறது ஆபேல் செய்ததுதான். இப்ப இந்த விஷயம் உடனே காயினுடைய அவனுடைய சரீரத்திலையும் அவனுடைய முகத்திலையும் மாறுகிற ஒரு மாற்றத்தை காமிக்குது பாருங்க. மிகவும் எரிச்சல் உண்டாகி, வசனம் சொல்லுது மிகவும் எரிச்சல். இல்லையா, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையிலையும் நாங்க ஜெபம் பண்ணி பாக்குறோம், இல்ல நாங்க ரொம்ப நாள் நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு எரிச்சலோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்கிற தவறுனா, காயின் போல அவங்களுடைய சுய கிரியைகளை நம்பி நான் என்னென்னலாம் செய்தேன் தெரியுமா, அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் எல்லாம் பண்ணி பார்த்தேன், நான் என்ன பண்ணி பார்த்தேன், நான் அப்படி பண்ணி பார்த்தேன்னு முழு விஷயத்திலையும் நான் அப்படி இப்படின்னுங்கிற அவங்க கிரியைகளையே காமிக்கிற ஆட்களுக்கு அங்கீகாரமும் கிடைப்பதில்லை. அவங்களுடைய குணத்திலையும் மிகவும் எரிச்சல் அடைகிறவங்களாக அவங்க இருக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவங்க எரிச்சல் பட்டுட்டு அந்த எரிச்சல் டக்குன்னு வெளியே காமிச்சு கொடுத்துருது. ஏதாவது எப்படின்னா அவங்க முகநாடி வேறுபடுகிறது. நல்லா கவனிங்க, முகநாடி வேறுபட்டதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரா அப்படின்னு பார்த்தா கர்த்தர் பார்க்கிறாரு. உங்க முகத்துல என்ன காமிச்சிட்டு இருக்கிறீங்கிறதையும் கர்த்தர் பார்க்க தான் செய்யறாரு. ஏன்னா பல பேர் என்னவே சொல்லிடுறாங்கன்னா, அவர் இருதயத்தை மட்டும்தாங்க பார்ப்பாரு, மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான்னு. இல்ல, ஆண்டவர் எல்லாத்தையுமே பார்ப்பாரு. உங்க முகத்தையும் பார்ப்பாரு, உங்க இருதயத்தையும் பார்ப்பாரு. உங்க முகம் எப்படி இருக்குது, சும்மா கோபத்திலையும் எரிச்சல்லையுமே இருக்குதா, சந்தோஷமா இருக்குதா, இல்லையா? இப்ப இங்க முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னா, அந்த முகநாடி வேறுபடுறத கூட ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் முகம் இப்படி இருக்க கூடாதே, ஏன் இப்படி மாறுது? அப்ப அதை கேள்வி கேட்டு அடுத்து சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இப்ப இங்க மேன்மை இல்லையோ இந்த வார்த்தையை பாக்குறீங்க. அங்க நம்ம ஆபேலை குறிச்சு எபிரேயர்ல வாசிச்சோம், காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை கொண்டு வந்து செலுத்தணும். இப்ப நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இப்ப நன்மை செய்தாலுங்கிற இங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. என்ன நன்மை செய்தால்? இப்போ அங்க 4 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். இவங்க வாழ்ந்த நாட்கள் அப்போ வேற எந்த ஒரு கட்டளைகளும் இன்னும் கொடுக்கப்படலை. இல்ல ஏதாவது உதவிகள் யாருக்காவது போய் செய்யுங்க, முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க, இல்ல நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விலங்குகளுக்கு இதுகளுக்கு உதவி செய்யுங்க, நன்மை செய், அப்படி ஏதாவது இருக்குமா? என்ன நன்மை செய்யணும் இப்போ இவன் காயின்? ஒருவேளை பெற்றோருக்கு உதவி செய்யறது நன்மையா இங்க கருதப்படுகிறதா? அதை தான் ஆண்டவர் சொல்றாரோ அப்படின்னு பார்த்தா, இங்க பெற்றோருக்கு அவங்க எதுவும் தீமை செய்த மாதிரியோ இல்ல வேற எதுவும் ஒண்ணுமே செய்யாத மாதிரியோலாம் கூட ஒண்ணுமே இல்லை. இப்ப பர்டிகுலரா இந்த இடத்துல 2 பேரும் கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு ஒண்ணு விஷயத்த கொடுக்குறாங்க. இப்ப இந்த கர்த்தருக்குன்னு கொடுக்கும் கர்த்தரிடத்துல வருகிற விஷயத்துல ஒருத்தர் நன்மை செஞ்ச மாதிரியும் ஒருத்தர் நன்மை செய்யாத மாதிரியும் தோன்றப்பட்டதுனால கர்த்தர் பர்டிகுலரா இந்த இடத்துல சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்படின்னா நீ என்கிட்ட வர, ஆனா நீ என்கிட்ட வருகிற விஷயத்துல நன்மை செய்தவனாக வரவில்லை.
என்கிட்ட வர்ற விஷயத்துல நீ நன்மை செய்கிறவனாக வரவில்லை. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இப்ப நீ நன்மை செய்தால் இங்க சொல்லப்படுகிற அந்த நன்மையான விஷயமே என்னன்னா, நல்லா கவனிங்க, எந்த இரத்தத்தினால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட முடியுமோ அதை விசுவாசித்து அவரிடத்துல வருகிறது தான் நீங்க செய்கிற நன்மையான விஷயம். இன்றைய நாள்ல நானும் நீங்களும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை உணர்ந்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறது மூலமாக தான் இன்னைக்கு பிதாவானவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடிகிற அந்த உறவுக்குள்ளே வருகிறேன் என்கிற அந்த ஒரு உணர்வு அடைகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம செய்கிற நன்மையான விஷயம். இங்க நம்ம வாசிக்கிற இந்த வசனத்தின் தெளிவான அர்த்தத்தின்படி இப்போ நீங்க அப்படி ஒரு நன்மையை செய்கிறவங்களா இருந்து அவர்கிட்ட வருகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான மேன்மையை கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். இங்க காயினுக்கு மறுபடியும் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு பாருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இது எதை குறிக்கிறது தெரியுமா? இதற்கு ஏராளமான விளக்கங்களை வித்தியாசமாய் அநேகர் கொடுப்பது உண்டு. ஆனா நான் ஆராய்ந்தது வரைக்கும் எனக்கு சில விளக்கங்களை ஊழியர்கள் கொடுத்தது நிமித்தமாகவும் நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, இந்த நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லுகிற இந்த பாவம் என்கிற ஒரு வார்த்தை எதை குறிக்குது? பாவம் எப்படி படுத்து கிடக்கும்? இது என்ன ஒரு மெட்டஃபர்ல சொல்றாரா, இல்ல என்ன அர்த்தத்துல தேவன் சொல்றார் அப்படின்னு எபிரேய வார்த்தையின்படி நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இங்க பாவம்னு சொல்லப்படுகிறது எதை குறிக்குதுன்னா, நீ நன்மை செய்யாதிருந்தால், அதாவது நீ இப்ப என்கிட்ட அந்த ரத்தத்தின் மூலமா தான் நீ என்னால் அங்கீகரிக்கப்பட போற, நான் அங்கீகரிப்பேன் உன்னைய, அந்த ரத்தத்தின் பலியை கொண்டு நீ கொடுக்கணும். அப்படி கொடுக்காம அந்த நன்மை செய்யாது இருந்துட்டு நீ பாட்டுன்னு போய் வீட்டில் இருந்தனா உன் வாசப்படியிலே கொண்டு கூட நான் அந்த ஆப்ஷனை கொடுக்குறேன். உன் கண்ணு முன்னாடி என்ன கொடுக்குறேன்? அந்த பாவ பலியை கொடுக்குறேன். அதான் இங்க பாவம்னு போடப்பட்டிருக்கிறதோட விளக்கம் என்னன்னா, நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவத்தை போக்குகிறதற்கு தேவையான பலியை உன் வாசற்படியில படுத்திருக்கும்படி செய்றேன். அதே ஆட்டுக்குட்டியை கொண்டு படுக்க வைக்கிற மாதிரி தான் அர்த்தம் இது, இல்லையா? இப்போ நீ அதை வைத்து உடனே பலி செலுத்தினா நீ உடனே நன்மை செய்யறன்னு அர்த்தம். உடனே அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இந்த எல்லா விஷயத்திலும் நீயும் அவனை போல அங்கீகரிக்கப்பட்டு நீயும் அண்ணங்காரனா, நீ மூத்தவனா, எல்லா விஷயங்களும் நீயும் பார்த்துக்கொள்ள முடியும்பா. நீ எல்லாத்தையும் நீ சகலத்தையும் நீயும் பக்கமா நீ என் மூலமா மேன்மை அடைந்து நீ ஆளுகை செய்ய துவங்குவாய் என்கிற அந்த ஒரு புரிதலை கொடுக்கிறாருங்க இந்த விளக்கத்துல. இந்த என்னது, காயினுக்கும் தேவன் ஆப்ஷன் கொடுக்கிறாரு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும், இவ்வளவு செய்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பா அடுத்த நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி தேவன் சொன்னது போலவே அந்த ஆபேல் என்ன கொண்டு பலி செலுத்தினானோ அதே போல ஆடுகள் படுத்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா இது தேவன் இந்த வசனத்தை சொல்றாருன்னா அது அர்த்தமும் நடந்து ஆப்ஷன் கொடுத்திருப்பாரு கண்டிப்பா தேவன், இல்லையா? ஆப்ஷனே கொடுக்காம நம்மளை தண்டிக்க மாட்டார். இப்ப ஆப்ஷன் கொடுத்தும் காயின் என்ன சூஸ் பண்றான்னா, இந்த பலியெல்லாம் நான் செலுத்த மாட்டேன் அப்படின்னு தாண்டி போய் தான், இந்த பலியை மிதிச்சுக்கிட்டே போய் தான், அதாவது தாண்டி போயினா மிதிச்சுட்டு போயினா என்ன அர்த்தம்? இதை நிராகரிச்சுட்டு, இதன் மேல ஒரு விசுவாசம் இல்லை, இந்த ரத்தம் சிந்துதல் மேல ஒரு உணர்வு இல்லை, அந்த ஒரு வெளிப்பாடு அவர் பெற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் உணர்வடையாதவராய் தாண்டி போய் தான் ஆபேலையே கொலை செய்கிறார். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்ப இதுல எதை குறிக்குது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறவங்க தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அவர்கள் செய்கிற யாவையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ, அதை ஒதுக்குகிறார்களோ, அதை அவமதிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மிதித்து அவமதித்து ஒதுக்குகிறவர்களை என்றைக்கும் மேன்மை இல்லாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையும் மோசமான காரியத்திற்கு நேராய் போகிறது என்கிறதையும் இந்த சம்பவங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுது இன்றைய நாள் தியானத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், சிலுவை பற்றின உபதேசத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றின தியானத்துல நம்ம போன பாகத்துல கற்றுக்கொண்டது, அவருடைய ரத்தம் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறது. பாவத்திற்கான சம்பளத்திலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து விடுகிறது.
இன்றைய தியானத்துல அவருடைய ரத்தம் நம்மளை அங்கீகரிக்கிறது. அவரிடத்துல நம்மளை அக்செப்ட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மளை அக்செப்ட் பண்றாரு. அந்த அங்கீகாரம் நமக்கு உண்டாகிறது. ஐ எம் அக்செப்டட் பை காட். நான் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக இருக்கிறேன். நான் ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நான் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நான் நிராகரிக்கப்பட்டவன் அல்ல, துரத்தப்பட்டவன் அல்ல. நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், அங்கீகரிக்கப்பட்டவன். என் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார்னு சொல்லுகிற உணர்வுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. யார் ஒருவர் அப்படி சொல்ல முடியும்னா, யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில அவர் சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் இப்படிதான் சொல்லுவாங்க, என்னை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற அந்த தெளிவான ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த ஒரு உறவோடு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப கர்த்தர் தாமே இந்த வசனங்களை மென்மேலும் பயனடையும்படி அநேகரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசித்த வசனங்களுக்காக, தியானித்த இந்த சத்தியத்தின் விளக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபையினாலும் ஆவியானவரே உம்முடைய நடத்துதலின்படியும் நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் புரிந்து கொண்டே வருகிறோம். அப்பா, எங்களை இந்த உலகம் ஒதுக்கி இருக்கலாம், உலகத்தின் பார்வையில நாங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனே, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர், எங்களை நீங்க அங்கீகரித்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தீர். இன்றைக்கு எங்களையும், எங்கள் காணிக்கைகளையும், எங்கள் செயல்களையும், எங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறீர். அதற்கு ஒரே ஒரு ஆதாரம் தான், நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தம், அது எங்களை உம்மோடு திரும்ப உறவாடுவதற்கு வழி செய்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களை தொடர்ந்து உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, மகிமையாய் நடத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய கரத்தின் கிரியைகளால் மகிழ வைப்பீராக. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.